வணக்கம் நண்பர்களே, இன்றைய ராசி பலன்களை இந்த பதிவில் பார்க்கலாம். இன்று 30ஆம் தேதி அக்டோபர் மாதம் 2025. இன்றைய கிழமை வியாழக்கிழமை. இன்று கோச்சாரத்தில் சந்திரன் மகர ராசிக்குள் செல்கிறார். காலை சூரியோதயத்தின் பொழுது திருவோண நட்சத்திரத்தில் செல்லக்கூடிய சந்திரன் மாலை 6:32க்கு திருவோணத்தை கடந்து அவிட்டத்தில் காலடி எடுத்து வைக்கக்கூடிய நிலையும் இருக்கிறது. இன்று காலை 6 மணிக்கு தொடங்கி சூரிய உதயத்திலிருந்து மாலை 6:32 வரை அவர் திருவோணத்தில் இருக்கக்கூடியது. சந்திரன் சுயசாரத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு. இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிகளுக்குடைய இன்றைய ராசி பலன்களை சுருக்கமாக பார்க்கலாம். முதலில் மேஷ ராசி நண்பர்களுக்கு ஓரளவிற்கு ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். வேலை பளு குறையும். தொழில் ரீதியிலான வளர்ச்சிகள் லாபங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நிலை. சுகஸ்தானத்திற்கு ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நிலையாக இருக்கும். பணிச்சுமை இருந்தாலும் இன்று ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு பணிச்சுமையாக இருக்கலாம். இவர்களுக்கு நேற்று இருந்ததை விட இன்று ஒரு நல்ல நிலை. தொடர்ந்து 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய நீச சூரியனும் 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய நீச சுக்கிரனும் சற்று ஆரோக்கியத்திலும் அதிக கவனம், பணி ரீதியிலான விஷயங்களிலும் உத்தியோகத்தில் உள்ள நண்பர்கள் சற்று பொறுமையாக நிதானமாக இருப்பது நல்ல பலன்கள். தொடர்ந்து ஆரோக்கியத்தை நீண்ட நாள் பிரச்சனைகள் இருப்பவர்கள் கொஞ்சம் அதிக எச்சரிக்கையாக இருப்பது நல்ல பலன்கள். பெரிய நன்மைகளை கொடுக்க வாய்ப்பில்லாத ஒரு கிரக நிலைன்னு சொன்னாலும் ஆரோக்கிய பிரச்சனைகள் வந்தாலும் குணமடையக்கூடிய ஒரு நல்ல நிலை அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம். அடுத்தது ரிஷபத்திற்கு பார்க்கலாம். ரிஷப ராசி நண்பர்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் சுயசாரத்தில் செல்கிறார். கண்டிப்பாக வண்டி வாகனங்களில் அதிக பொறுமை நிதானம் தேவை. புதிய முயற்சிகள் செய்வதாக இருந்தாலும் தேவையான முயற்சிகளை மட்டும் செய்வது, ஓவர் கான்ஃபிடன்ஸை தவிர்ப்பது ஒரு நல்ல பலனாக இருக்கும். 7ஆம் வீட்டில் இணைந்திருக்கக்கூடிய புதனும் செவ்வாயும் இவங்களுக்கு காதல் தொடர்பான விஷயங்களில், மனது தொடர்பான விஷயங்களில், குழந்தைகளுக்கான சில விஷயங்களில் லாபமான நிலையாக இருக்கும். ஆனாலும் இவங்க ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை. இவங்களும் பணியிடத்தில் சற்று பொறுமையாக இருப்பது, சூழலுக்கு ஏற்றாற் போல அமைதியாக அனுசரித்து செல்வது மிகுந்த நன்மைகளை கொடுக்கும். சுய தொழில் நண்பர்களுக்கு ஒரு ஏற்றமான நல்ல பலன்கள், தொடர்ந்து லாபம் அதிகரிக்கக்கூடிய நல்ல நிலை. அடுத்தது மிதுன ராசிக்கு பார்க்கலாம். மிதுன ராசிக்கு இன்று முழுவதும் சந்திராஷ்டமமாக இருப்பது. சந்திரன் சுயசாரத்தில் செல்லக்கூடிய நிலை. கண்டிப்பாக அதிக கவனத்தை அந்த 2ஆம் வீட்டு தொடர்பாக, உணவில், பேச்சில், கண்கள் தொடர்பான ஆரோக்கியத்தில் இதெல்லாம் சற்று பொறுமையாக பார்த்து கொள்வது நல்ல பலன்கள். அதிகம் பேசாமல் இருப்பது ஒரு நல்ல நிலையை கொடுக்கும் அப்படின்னு எனக்கு தோன்றுகிறது. ஆரோக்கியத்திற்கு சற்று உணவை நீங்கள் பார்த்து கொண்டு எடுப்பது, சரியான உணவை நீங்கள் எடுத்துக்கொள்வது ஒரு பெரிய பாதுகாப்பாகவே மாறிவிடும். பணி ரீதியிலான நல்ல மாற்றங்களும் வளர்ச்சிகளும் உங்களுக்கு ஏற்படுவது நல்ல நிலை. புதிய வேலை ஜாயின் பண்ணக்கூடியவர்கள் அவசரப்பட்டு ஆர்வக்கோளாறு காரணமாக ஏதாவது பேசிவிடாமல் அமைதியாக இருப்பது ஒரு நல்ல பலன்கள். அடுத்தது கடகராசிக்கு பார்க்கலாம். கடகராசிக்கு இன்று 7ஆம் வீட்டில் சந்திரன் சுயசாரத்தில் இருக்கிறார். கண்டிப்பாக திருமண வாழ்வில் ஓரளவிற்கு இணக்கமான நிலை. ஆனாலும் குடும்ப வாழ்வில் அதிக கவனம் காட்ட வேண்டிய நிலை ராகு கேதுவினால் உங்களுக்கு தொடர்கிறது. கடகராசியும் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் எடுத்துக்கொள்வதும், சற்று எல்லா விஷயங்களிலும் பொறுமையாக இருப்பதும், பணிச்சுமை ரீதியிலான விஷயங்களிலும் சற்று விட்டு கொடுத்து செல்வதும் நல்ல நிலை. பிரயாணங்கள் அதிகமாக ஏற்படக்கூடிய பலன்கள். அது லாபமான பிரயாணமாக இருந்தாலும் அசதிகளை கொடுக்கக்கூடிய நிலை. ஆரோக்கியத்தில் ஒரு அதிக அக்கறை எடுத்துக்கொள்வது, ஓய்வெடுப்பதற்கு முக்கியத்துவம் கொடுப்பது பாதுகாப்பை கொடுக்கும். அடுத்தது சிம்ம ராசிக்கு பார்க்கலாம். சிம்ம ராசிக்கு இன்று ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை. 6ஆம் வீட்டில் சுயசாரத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் சந்திரன் தன்னுடைய திருவோணத்தில் இருப்பது பணி ரீதியிலான வளர்ச்சிகளாக இருக்கலாம். மன சஞ்சலத்தினால் ஆரோக்கிய பிரச்சனைகள் ஏற்படலாம். கண்டிப்பாக அதிக கவனம் தேவை. இவர்களும் இடது கண் தொடர்பான ஆரோக்கிய பிரச்சனைகளையும் அவ்வப்பொழுது சரிபார்த்து கொள்வது, சின்னதாக வரும் பொழுதே அதை மருத்துவரிடம் காட்டுவது நல்ல பலன்களை கொடுக்கும். ஓரளவிற்கு குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கும் அப்படின்னு சொன்னாலும் ஆர்குமெண்ட்ஸ் வரும் பொழுது உடனடியாக விட்டு கொடுப்பது, பேசி வளர்ப்பது தவிர்ப்பது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். கன்னி ராசி நண்பர்களுக்கு ராசியிலே இருக்கக்கூடிய நீச கிரகமும் குடும்பஸ்தானமாகிய 2இல் இருக்கக்கூடிய துலாத்தில் உள்ள நீச சூரியனும் கண்டிப்பாக அதிக பொறுமை தேவைப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. தூக்கத்தில் குறைபாடு, கணவன் மனைவியிடையே படுக்கை ஸ்தானத்தில் சில குளறுபடிகளாக இருக்கலாம்.
அதிர்ஷ்டம் உதவாத நிலை, மனக்குழப்பம் ஏற்படக்கூடிய சில குழப்பங்கள், முக்கியமாக இன்றைய நாளுக்கான புதிய முடிவுகளை சற்று பொறுமையாக எடுப்பது நல்ல நிலை. கடந்த சில நாட்களில் செய்த முயற்சிகளுக்கான தொழில் லாபம் இன்று சிறப்பாக இருக்கும். ஓரளவிற்கு பொருளாதாரத்தில் தேவைக்கேற்ற வருமானம் ஏற்படுவதனால் தைரியம், தன்னம்பிக்கை உங்களுக்கு உதவியாக இருக்கும். அடுத்தது துலாம் ராசிக்கு பார்க்கலாம். துலாம் ராசிக்கு பணி ரீதியிலான விஷயங்களுக்கு அதிக ஒரு மும்மரமான பணிச்சுமையாக இருக்கலாம். பணியில் சற்று அதிக ஒரு அழுத்தமான நிலையாகவும் இது இருப்பதற்கு வாய்ப்பிருக்கிறது. கண்டிப்பாக ஓரளவிற்கு சூழலுக்கு ஏற்றாற் போல உங்களுக்கு முடிந்த விஷயங்களை மட்டும் நீங்கள் ஏற்றுக்கொள்வது, உங்களால் முடியாத விஷயத்தை நாசுக்காக வெளிப்படுத்த வாய்ப்பிருந்தால் நீங்கள் அதன்படி நடந்து கொள்வது ஒரு பாதுகாப்பை கொடுக்கும். தொடர்ந்து ராசியில் உள்ள நீச சூரியன் கிரகம் ஏதோ ஒரு ஆன்ம பலத்தை குறைவது போன்ற ஒரு அமைப்பை கொடுக்கலாம். தந்தையுடைய வம்சத்தினர், சகோதர உறவு, தந்தையாருடைய ஆரோக்கியம் நேரடியாக சில குளறுபடிகளாக இருக்கலாம். ஜாதகர்களுக்கு தன்னுடைய ஆரோக்கியத்திலுமே சரியாக பார்த்து கொள்ள வேண்டிய அமைப்பு. பொருளாதாரத்தில் எவ்வளவு சம்பாதித்தாலும் சில விரயங்கள் தொடரக்கூடிய நிலை. ஓரளவிற்கு பொறுமையாக இருப்பது. ராசிநாதன் சுக்கிரன் 12 உங்கள் ராசிக்கு வருவது இன்னும் சில நாட்களில் வந்து விடுவார். அதற்கு பிறகு உங்களுக்கு ஒரு எல்லாவற்றையும் கடந்து நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய அமைப்பாக மாறும். அதுவரை நீங்கள் குலதெய்வ வழிபாடை தொடர்ந்து செய்வது பாதுகாப்பு. அடுத்தது விருச்சிக ராசிக்கு பார்க்கலாம். விருச்சிக ராசிக்கு சந்திரன் 3ஆம் வீட்டில் இருக்கிறார். 3ஆம் அதிபதி 5ஆம் வீட்டில் இருக்கிறார். 3ஆம் வீட்டில் உச்சமடையக்கூடிய ராசிநாதனும் ராசியில் இருக்கிறார். இது பாசிட்டிவான விஷயமாக, தொட்ட காரியம் துலங்கும், எடுத்த காரியம் ஜெயிக்கும். ஆனால் தேவையில்லாத விஷயங்களை பிடித்து கொண்டு இதை முடித்தே தீருவேன் அப்படின்னு இருக்கக்கூடாது விருச்சிக ராசி. இதனால் இதை ஒவ்வொரு முறையும் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, நிறைய விருச்சிக ராசி நண்பர்கள் ஒரு விதண்டவாதமான பிடிவாதத்தை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். முயற்சி ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த கிரகம் உங்களை உத்வேகப்படுத்தினாலும் இன்றைய ஒரு நிலைக்கு பொறுமையாக நீங்கள் இருப்பது, அவர் பாதகாதிபதி என்பதை மறக்கக்கூடாது அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியம். லாபஸ்தானத்தில் உள்ள நீச சுக்கிரன் உங்களுக்கு எதிராளிகளிடமிருந்து ஒரு கோஆபரேஷன் இருக்காது. நினைத்த காரியம் நினைத்தது போல் நடக்காமல் சொதப்பி விடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஸோ இது ஓவர் கான்ஃபிடென்ஸிற்கு மட்டும் இந்த 2வது பலன் பொருந்தும். உங்களுடைய ரொட்டீன் வேலைகளுக்கு ஒரு சிறப்பான நாளாகவே இன்று இருக்கும். ஓரளவிற்கு தேவையில்லாத விஷயங்களில் அதிர்ஷ்டத்தை நம்பாமல் இருப்பது உங்களுக்கு நல்ல ஒரு நாளாக இன்று அமையும். அடுத்தது தனுசு ராசிக்கு பார்க்கலாம். தனுசு ராசிக்கு 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரன் ஜென்மத்தில் இருந்து நகர்ந்தது ஒரு பெரிய நிம்மதியான பலனாக இருக்கிறது. சுயசாரத்தில் சந்திரன் இருப்பது வாழ்க்கை துணை ரீதியிலான வருமான உயர்வு, அதனால் குடும்பத்தில் ஒரு சப்போர்ட் ஏற்படக்கூடிய நல்ல பலன்களாக இருக்கும். ஆனால் உங்களுடைய பேச்சு, உணவு இதில் அதிக நிதானமாக நீங்கள் இருப்பது உங்கள் குடும்ப வாழ்விற்கும் அதிக ஒரு பாதுகாப்பை கொடுக்கும். உங்களுடைய ஆரோக்கியத்திற்கும் மிகுந்த பாதுகாப்பை கொடுக்கும். பணியிடத்தில் உங்களுக்கு தேவையில்லாத பிரஷர் ஏற்படலாம். சரியாக கையாள்வது, முதலில் தலையாட்டி விட்டு பின்னால் நீங்கள் வருந்துவது தேவையில்லாத குழப்பத்தை கொடுக்கும். சற்று எச்சரிக்கையாக இருப்பது ஒரு நல்ல பலனை கொடுக்கும். 5ஆம் வீட்டிற்குரிய கிரகம் 12 மறைந்திருப்பதனால் புதிய முடிவுகள் எடுக்கும் பொழுதும் சற்று பொறுமையாக இருப்பது நல்ல நிலை. பணிக்காக பிரிந்திருக்கக்கூடியவர்களை தவிர ஒன்றாக இருக்கக்கூடிய தம்பதியர்கள், கணவன் மனைவி கண்டிப்பாக விட்டு கொடுப்பது மிகுந்த நன்மைகளை கொடுக்கும். அடுத்தது மகரத்திற்கு பார்க்கலாம். மகர ராசிக்கு ராசிக்குள்ளே சந்திரன் செல்கிறார். கண்டிப்பாக இது ஒரு சந்திராஷ்டமத்தை விட ரொம்ப குழப்பத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக நம்ம பார்க்கக்கூடிய அமைப்பாக வருகிறது. சுய நட்சத்திரத்தில் சந்திரன் தனக்கென்றே கொடுக்கப்பட்ட நட்சத்திரத்தில் இருப்பதனால் திருமண வாழ்வில் உங்களுக்கு சில கம்பல்ஷனால், சில மன அழுத்தத்தோடு சில ஒரு விட்டு கொடுக்க வேண்டிய ஒரு நிலையாக இருக்கும். பரவாயில்லை, நம்ம குடும்பத்திற்காக அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ளலாம். ஓரளவிற்கு மனக்குழப்பத்தை தவிர்ப்பதற்கு அனுமன் வழிபாடு, மகாலட்சுமி தாயார் வழிபாடு செய்வது மிகுந்த நன்மைகளை கொடுக்கும். 16 முறை, 48 முறை, 108 முறை உங்களால் முடிந்தவரை நீங்கள் மகாலட்சுமி தாயார் வழிபாடு செய்வது, 2 வரி ஸ்லோகங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் சுவாமி அந்த அறையில் அமர்ந்து விளக்கேற்றி வைத்து சொல்வது மிகுந்த பாதுகாப்பு. உங்களுக்கு ராஜயோகாதிபதி மகாலட்சுமி ஆகிய சுக்கிரன் கண்டிப்பாக அவர் நீசமாக இருப்பதனால் உங்களுடைய அதிர்ஷ்டத்தை பலப்படுத்தி கொள்வதற்கு மகாலட்சுமி தாயார் வழிபாடு பெரிய பாதுகாப்பை கொடுக்கும். தொடர்ந்து ஓரளவிற்கு எல்லா விஷயங்களும் கட்டுப்பாட்டிற்குள் இருப்பது ஒரு நல்ல நிலை. எல்லா விஷயங்களிலும் அவசரம் இல்லாமல் தொடர்ந்து பொறுமையை கடைபிடிப்பது மகரத்திற்கு ஏற்றம் தரும். அடுத்தது கும்ப ராசிக்கு பார்க்கலாம். கும்பத்திற்கு விரயச்சந்திரனாக இருப்பது பணிக்கு ஏற்றமான ஒரு நிலை. பணி ரீதியிலான வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்களாக ஆதாயமான நிலையாக இது மாறும்.
ஆனால் ஆரோக்கியத்தில் மருத்துவ விரயங்களை சிலருக்கு கொடுக்கலாம். உங்களுடைய நீண்ட நாள் ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கு தகுந்தாற் போல நீங்க பார்த்து கொள்வது நல்ல நிலையை கொடுக்கும். அலட்சியம் இல்லாமல் இருப்பது ஓரளவிற்கு நல்ல நிலை. கும்பத்திற்கு 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய தனித்த குரு கிரகமும் உங்களுக்கு தேவையில்லாமல் அதிக பணிச்சுமையாக இருக்கலாம். பணியில் சில விஷயங்களில் மாட்டிக்கொண்டு அதை செய்தாக வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதனால் ஓரளவிற்கு அனுசரித்து செல்வது உங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கும். வருமானத்தை விடுவதற்கு நினைக்க வேண்டாம். தொடர்ந்து 2இல் இருக்கக்கூடிய சனி கிரகம் வருமானத்தை கட் பண்ணுவதற்கு அல்லது சுருக்குவதற்குடைய வாய்ப்பை காத்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறதை கும்பராசி மறக்க வேண்டாம். திருமண வாழ்வில் அவரவர்கள் வயதிற்கு ஏற்றாற் போல ஆரோக்கியத்திலும் ஈகோ கிளாஷ் இல்லாமலும் பார்த்து கொள்வது கும்பத்திற்கு மேலும் நன்மை. அடுத்தது மீன ராசிக்கு பார்க்கலாம். மீனத்திற்கு 5 குடைய சந்திரன் 5ஆம் வீட்டையே சுயசாரத்தில் பார்ப்பது மனதில் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு மகிழ்ச்சி நிம்மதி ஏற்படும். அங்க இருக்கக்கூடிய உச்ச ராசிநாதனையும் பார்ப்பது தொழில் ரீதியிலான சில விஷயங்களில் ஏற்றமான நிலையை நீங்க உணரக்கூடிய நாளாக இருக்கும். குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். குழந்தைகளுடைய நிலையில் இருந்த நிறைய பிரச்சனைகள் சால்வ் ஆகக்கூடிய பலன்களாக இது ஏற்படும். ஆனால் தொடர்ந்து திருமண வாழ்வில் அனுசரிப்பது இவர்களுக்கு இவங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்கும். நன்றி நண்பர்களே. இதுதான் 30ஆம் தேதி அக்டோபர் மாதம் 2025 வெள்ளிக்கிழமைக்கான தினப்பலன்கள். நீங்க எல்லோரும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க. மீண்டும் நாளைய பதிவில் சந்திக்கலாம்.